ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் நௌமி அடிக்டட். ஸோ இதுக்கு தேவையான பொருளை வந்துட்டு காளானை க்ளீன் பண்ணி இதே மாதிரி சின்ன சைஸாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் சிக்கன் பொடி. நீங்கள் வந்துட்டு மட்டன் பொடி எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் அது இல்லாதனால சிக்கன் பொடி எடுத்திருக்கேன். ஸோ அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் காளான் கொஞ்சமாக இருந்தனால கொஞ்சமாக தான் நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ காளான் எடுக்கிறீங்களோ அதை அனுசரித்து நீங்கள் வெங்காயம் எடுக்கணும். இப்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. நான் கருவேப்பிலை சேர்க்கலை, மறந்து போயிட்டு வீடியோவில் நான் எடுக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் போட்டதுக்கப்புறமும் கருவேப்பிலையே வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப பொடிசாக நறுக்கின தக்காளி அதையும் சேர்த்துட்டு 2 நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நான் இப்போதைக்கு உப்பு சேர்க்கல, லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு உப்பு சேர்க்கலை. பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா அந்த ஒரு டேஸ்ட்டு வரும். அப்போ லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா டக்குன்னு அப்போ தான் நமக்கு வெந்து கிடைக்கும். இந்த வெங்காயம் தக்காளி உப்பு சேர்த்தாலே வேகமாக நமக்கு வெந்து கிடச்சிரும். ஸோ வேகமாக வேகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் தான் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா 2 சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் கடைசியில் வதங்குற அளவு கிண்டிகிட்டே இருங்க. ஸோ யாருக்கு காளான் கிரேவி பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. 2 நல்லா வதங்கினதுக்கப்புறம் காளான் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையே சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் தான் அதில் ஹைலைட்டேவும் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் கொஞ்சமாக வேணுன்ற தேவையான அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பொடி, நான் ஈஸ்டர்ன் சிக்கன் பொடி தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங்காக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா இலக்கி விட்டுட்டே இருங்க. நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி காளான்லேயே நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டோன்னா அதிலேருந்தே நமக்கு தண்ணி வரும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணியை நீங்கள் சேர்க்கவே வேண்டாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதிலேருந்தே நமக்கு நல்லா தண்ணி கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி தனியாயிட்டுன்னு சொல்லி ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்தீங்களா நான் தண்ணியே சேர்க்கலை, ஆனால் அதிலேருந்தே எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. பார்த்தீங்களா, இதை சுடு சாதத்துக்குள்ளே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.